உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த பிறக்கக்கூடிய 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தொடர்ந்து ராசி பலன் பார்த்துட்டே வருடம். இந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது கடக ராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருட புத்தாண்டு அப்படின்னு பார்த்தா இருக்கிற 12 ராசியில த பெஸ்ட் அப்படின்னா அது கடகத்துக்கு மட்டும்தான் இந்த தடவை. கிட்டத்தட்ட 100க்கு ஒரு புள்ள 99.3 மார்க் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவு கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எக்ஸ்ட்ரா நேரம் டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஓகே நீங்க தான் பார்த்துருப்பீங்களே. எனக்கு தெரிஞ்சு இது போடும்போது இன்னும் ஒரு மாசம் இருக்கிறதுலையும் குரு அதிச்சார பயிற்சியிலேயே ஒரு டீசரை காமிச்சிருப்பார் குரு. ஸோ பாயிண்டா சொல்லணும்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 5 விடயம் கண்டிப்பா நடக்கும். என்ன அந்த 5 விடயம் அப்படின்னா, முதல் விஷயம் குடும்பம் ஒன்றிணைய போகிறது. 7ஆம் இடம் வழுக்குது. வேற என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்சு 1ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து அப்படியே கிட்டத்தட்ட 1, 5, 7, 9 எல்லா இடத்தையும் இயக்க போறாரு. வேற லெவல் மாஸ் கட்ட போறீங்க. இஷ்ட தெய்வத்துடைய அருள், குலதெய்வத்துடைய அருள், கீர்த்தி, புகழ், பெருமை, அந்தஸ்து, கௌரவம், காதல், லாட்ரி சீட்டு, திடீர் அதிர்ஷ்டம், பணபரஸ்தானம்னே பேரு 5ஆம் இடத்துக்கு. அதுக்குமே குரு உழுகுதுன்னா வேற என்னப்பா சும்மா சொல்லலாம் உள்ள எனக்கு. அந்த அளவுக்கு வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் திரும்ப சொன்ன மாதிரி இது கடைசியில் குரு பயிற்சி பலனா போகுது. இது பொது பயிற்சி பலன் தான். சரி வாங்க அப்படியே பார்த்தோன்னா ஆனால் குரு தான் கொஞ்சம் மெயின் ரோல் ப்ளே பண்ண போறான்றதால அவரை நம்ம மையப்படுத்தி சில விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஏப்ரல்ல இருந்தே பயங்கரமான நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. நம்ம திரும்ப எதுக்கு ஒவ்வொரு மாதம் இந்த மாதம் அந்த மாதம்லாம் சொல்லாமல் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வாங்க மேடம். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க எல்லா அஸ்ட்ராலஜரும் சொல்கிறாங்க நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நாங்கள் பட்ட வழி எப்பயுமே பயங்கரமாக அடியெல்லாம் வாங்கிட்டு அப்படிலாம் தட்டி விட்டு சரி வாப்பா உன்னை நல்லா தான் கூப்பிட்டு போவோன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி வாங்கின அடி அப்படி 2.5 வருஷமா நல்லதான் நடக்க போகுதுன்னா கடகராசிக்காரங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் நம்புங்க இந்த தடவை அப்படிலாம் இல்லை. ரொம்ப அடிச்சிட்டோம் ஐயோ புள்ள பாவம் இனிமேல் அடிக்கவே கூடாது அடிக்க மாட்டேன் அடிக்கவே கூடாதுன்ற முடிவுக்கு எல்லா கிரகமும் வந்து உங்களை பயங்கரமாக இயக்கக்கூடிய தன்மை இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு தான் இனிதே மலர காத்திருக்கிறது. உச்ச குருவா வந்து அமர 12 வருடம் ஆகும். 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இப்படி குறிஞ்சி பூ பூக்குமோ அந்த மாதிரி இந்த தடவை கடகராசிக்காரங்க வாழ்வியல் பூக்க போகிறது. வேற லெவல்ல இருக்கு. சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நகை இழந்தாச்சு, பணத்தை இழந்தாச்சு, ஏன் கௌரவத்தையே இழந்தாச்சு. எதுக்குடா உயிரோட வாழ்றோன்ற மாதிரி இருந்தாச்சு. நிறைய பேருக்கு தற்கொலை எண்ணம் கூட வந்திருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க நடந்திருக்கும். பிளானட் அப்படி பண்ண வச்சிருக்கும். அதெல்லாம் தாண்டி வாழ்ந்தா இந்த மனுஷன் மாதிரி வாழணும்பான்னு ஒரு 4 பேர் சொல்ற அளவுக்கு கடகராசிக்காரர்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது. உங்களை முன்னிறுத்தி சில வேலைகள் நடக்க போகுது. நீங்க வந்து நில்லுங்க அப்பதான் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தடவை நீங்க நாட்டாமையா இருந்து 4 பேருக்கு தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதுவும் சொம்பே இல்லாம பெரிய விஷயம்தான். ஸோ இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு போற இடமெல்லாம் பார்க்குற பார்வையெல்லாம் வெற்றி பார்வை தான். போற இடமெல்லாம் பூங்காற்று தான் வீச போகுது. இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அப்படியே ஒரு மாதிரி அடக்கி 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 வச்சுட்டு இருந்த எல்லா நிலைமையும் போயிட்டு அப்படியே ஆனந்த மலையில நனைய போறீங்க கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது 2மே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் நீங்க மாறியே தீர்வீர்கள். அதே மாதிரி வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்ட போறீங்க. நீயா இப்படி இருந்த இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு உடனே டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா 6 பேக் வைக்கிறதா அப்படி இல்லை. வாழ்வியல் மாற்றம் நிகழ போகிறது. வசந்த காலத்தோட வாசப்படியில நின்றுட்டு இருக்கீங்க. அப்படியே உள்ள வந்து 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 அப்படியே பூவெல்லாம் உங்க மேல கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காலம். அதுவும் சாதாரண பூவில் படம் மழை கொட்ட போகுது. கண்ணை மூடி நீங்க இமேஜின் பண்ணுங்களேன். எத்தனை நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் போய் கடங்காரன்ட்ட பேச்சு வாங்கினதெல்லாம் போய் உடல்நிலையில கவலைப்பட்டதெல்லாம் போய் ஏன்னா 8ஆம் இடம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. சனி உங்களை வச்சு செஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரையுமே வச்சு செய்யல. அந்த அளவு கடகராசிக்காரங்களை படுத்தி எடுத்தாரு. இப்போ அதெல்லாம் இல்லாம 9ஆம் இடத்துல வந்து பாக்கியங்களையும் கொஞ்சம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்த சனிக்கு இங்கிருந்து குரு தன்னுடைய பார்வையால் அதுவும் 9ஆம் பார்வை தான் குருக்கு விசேஷமான பார்வை. நான் சொல்லியிருக்கேன் 5ஆம் பார்வை கடவுள் அருளை வாங்கி தரக்கூடிய பார்வை.
7ஆம் பார்வை பொது பார்வை. இந்த 9ஆம் பார்வை தான் குருக்கான பாக்கிய பார்வை. இந்த பாக்கிய பார்வை உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு மேல செலுத்தும்போது வேற என்ன பாக்கியம் வேணும் சொல்லுங்க? நெறையா பேருக்கு கோவில் இதுவரைக்கும் சாமியாவது, பூதமாவதுன்னு சொல்லிட்டு இருந்த கடகராசிக்காரர்லாம் கோவில் குளமா சுத்த போறீங்க. பிரிந்த கணவன், மனைவி ஒன்று சேர போறீங்க. நெறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு விஷயங்கள் நடக்க போகிறது. தொழில் மேன்மை கிடைக்க போகிறது. தொட்டதெல்லாம் துலங்க போகுது. இடம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த 11 மாசத்துக்குள்ள, நான் 12 மாசம் வரைக்கும் கூட போ மாட்டேன். 11 மாசத்துக்குள்ள கண்டிப்பாக இடப்பெயர்ச்சி உண்டு. சொந்த வீடு, சொந்த இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது வியாபாரத்திற்காக இருந்தாலும் சரி, நீங்க கடகராசிக்கார பெண்களாக இருந்தாலும் உங்கள் கணவர் வாங்குவார். நீங்க கணவராக இருந்தா உங்க மனைவி பேர்ல வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. சுயம் இயங்க போதுங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ண போறீங்க. உங்க உழைப்ப அடுத்தவங்களுக்கே குடுத்துட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி, எத பண்ணா நான் ஜெயிப்பேன்ற மாரியான யோசிச்சு, யோசிச்சு சில விஷயத்த பண்ண போறீங்க. பணமழையில் நனைவதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு 100 இல்ல 200 விழுக்காடு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. நெறைய கடகராசிக்காரங்க இந்த தடவ ஆஷ் கலர் இல்லாட்டி ஒயிட் கலர்ல வண்டி வாங்குவீங்க. வாங்குனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஆஷ் கலர்ல, ஒயிட் கலர்ல அதுவும் 4 சீட்டர்லாம் கிடையாது. 7 சீட்டர் தான். நாங்கலாம் குருனால என்ன தெரியுமா? பெரும் நிதிக்கு இறைவன். நான்லாம் சொன்ன சும்மா தம்ம துண்டெல்லாம் எங்களுக்கு பத்தாது. கடகம்னாலே கனவுகள் அப்படியே சஞ்சரிக்கக்கூடிய ஆட்கள் தான். இந்த தடவ ஆரம்பிக்கும்போதே நம்ம ராசிநாதனே உச்சமடைகிற வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப கடகராசிக்காரங்கள கையிலேயே சின்ராசின் தடவ கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடைலாம் இல்ல 10 பேர் கொடை அடிப்பாங்க, 3 பேர் சண்டடிப்பாங்கன்னா பார்த்துக்கங்க. அந்த தடவ யாரெல்லாம் போன்னு சொன்னாங்களோ, ஐயா எசமா நீங்க வந்தா தான் ஆச்சு அப்படின்ற மாரி கடகராசிக்காரர்கள இந்த தடவ அப்படியே கொண்டாடி கழிப்பதற்கான நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது. எதுல நான் கவனமா இருக்கணும்? எல்லாம் கரெக்ட் தான். இதெல்லாம் நடக்கும்போது பார்ப்போம். இருந்தாலும் கொஞ்சம் எதுல நான் கவனமா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இன்வெஸ்ட்மென்ட்ல கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்து ராகு இருக்காருன்றத தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் மண்டையில வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்போது, சில விஷயங்கள் நம்மள வந்து அப்படியே கண்ண மறைச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி கடகராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் வரும்போது அப்படியே அமைதியா இருந்து பின்னாடி குத்துறதுக்கான ஆட்கள் உட்கார்ந்திருக்காங்கன்றத மறந்துடாதீங்க. யாரிடமும் உங்களுடைய ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் தம்பட்டம் அடிக்காதீங்க. ஏற்கனவே நம்ம வாங்கியாச்சு 2 1/2 3 வருஷம். திரும்பியும் நம்மளுக்கு வராட்டி எப்படி? எப்பயுமே அடுத்தவங்களே உயர்த்தி விட்டு எப்படி நம்ம உயரணும்ல. அதனால கடகராசிக்காரர்கள் இந்த தடவ செஞ்சு முடிஞ்சப்பறம் சொல்லுங்க. செய்யறதுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா, அந்த வேலை கண்ணு பட்டு செய்ய முடியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு முடிச்சப்பறம் சொல்றதுக்கான வாய்ப்புகள உருவாக்குங்க. நெறையா கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு குருமார்கள புடிச்சுக்கோங்க. அது யாரா வேணா இருக்கலாம். அது உங்களுக்கு யார நீங்க நெனச்சாலும் சரி. உங்களுக்கு தொழில் சொல்லிக் குடுத்த குருவாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஜீவசமாதி குருமார்களை வழிபட்டாலும் சரி, இல்ல வந்து நீங்க நிஜமாவே தட்சிணாமூர்த்தி ஏதோ ஒரு குருவை பிடித்துக்கொண்டு இந்த தடவ அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்தீங்க அப்படின்னா, இந்த தடவ தேவையில்லாத வீண் விரயத்திலிருந்து வெளியிலே வந்து விடலாம். உழைக்காம பணம் வருன்ற யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. வரவே வராது. ஏன்னா 8ஆம் இடத்து ராகு உங்கள வேற மாரி ட்ரிகர் பண்ணுவாரு. எல்லாம் கிடைக்கும்போது, மாட்டுனான்டாம் கடகராசிக்காரன் எல்லாரும் செஞ்சாங்க, நான் மட்டும் செய்யக்கூடாதா? அப்படின்ற மாரி ராகு இப்ப தான் தலையெடுப்பாரு. இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் கம்மி. இனிமே தான் ஆரம்பிப்பாரு. உட்காந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கணும், உட்காந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் குடுக்கணும் அப்படின்ற மாரி நெறைய உங்களுக்கான ஆட்கள் அனுப்புவாரு. கவனமாக இருக்கணும். நெறைய பேர் மேனிபுலேட் பண்ணி உங்கட்ட இருந்து பணத்த எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடகராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மென்ட்ல மேனிபுலேஷன் பண்றதுக்கு ஆள் வருவாங்க. அதுல கவனமாக இருக்கணும். தேவையில்லாம ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறதுல என்னதான் 1ஆம் இடம் இயங்குனாலும், என்னதான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாமே இங்க உழைத்தால் தான் பணம் வரும். அதனால பணம் அப்படின்ற விஷயத்துல 8ஆம் இடத்துல ராகு இருக்காருன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய பேருக்கு மாமனார், மாமியார் மூலமாக சில இடைஞ்சல்கள் எட்டி பார்க்கலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். நெறைய கடல் கடந்து வேலைக்கு போறது, வெளியூர், வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ நெறைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே மாரி சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்னால ஃபுட் இண்டஸ்ட்ரியில போறது, ஃபுட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பண்றது, அதுக்கான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது. அதன் மூலமாக ஒரு இது பண்ணலாமான்ற மாரி யோசிக்கிற மாரி இந்த தடவ கண்டிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் மேலோங்கி, அதற்கு ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன பண்ணி கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பண்ணியே திருவீங்க. நீங்க வேலை பார்க்குற ஆளா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவ குரு உங்களுக்கு அள்ளி குடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனா, அந்த இடத்துல டாக்குமெண்ட்ட 1க்கு 2 தடவ வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. அவ்வளோதான். ஏன்னா, நான் இதுல மட்டும் தான் கவனமா இருக்கணும். மத்த எல்லாபடியும் சூப்பரா இருக்கு. 99.99% நல்லா இருக்கு. இந்த 1% மத்த எதையுமே அடிச்சிடக்கூடாதுன்றனால, கவனம் உங்களுடைய ரகசியங்களில், கவனம் உங்களுடைய பேச்சில், கவனம் உங்களுடைய நடத்தையில். இதுல 3 கவனமா இருந்துட்டா போதும். கடகராசிக்காரர்களுக்கு எண்ணியதெல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே.
படிக்கிற கடகராசி குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா இருப்பீங்க. ஏன்னா சுயம் எங்க போகுது? 4ஆம் இடத்து காலபுருஷனுடைய 4ஆம் இடத்துல வந்து குரு அமர்றாரு அப்படின்ற போதே, குருனாலே ஜாதகர்ன்னு தான் நான் எடுப்பேன். அப்ப கடகராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்கன்னா, பயங்கரமா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பிச்சு பெடல் எடுக்க போறீங்க. நெறைய பேர் 10வதுக்கு அப்படியே செவ்வாய்க்கு வேற பார்வை குடுக்குறாரு குரு அப்படின்ற போது, நெறைய ஷட்டில் காக் ஆடுறது, உடல் ரீதியான எக்சர்சைஸ் பண்ணி திடீர்னு சிக்ஸ் பேக் வைக்கிறது. ஆனா ஒரு சீக்ரெட் சொல்லவா? அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு அமுல் பேபி மாரி அழகா தான் இருப்பீங்க. ஏன்னா குரு வந்தாலே அப்படி புசுன்னு தான் இருக்கும் இந்த தடவ. என்னதான் நம்ம எக்சர்சைஸ் பண்ணாலும், நம்ம அமுல் பேபியா தான் இருக்க போறோம்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் செவ்வாய் அவருடைய வேலையை செவ்வனே செய்வார். சில குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன லைட்டா அப்படி பிளட் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ விளையாட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மத்தபடி படிப்பெல்லாம் சூப்பரா இருக்கும். ஒண்ணும் கவலையே பட வேணாம். இன்னும் சில ஒரு 18 வயசுலேருந்து உங்களுக்கு மட்டும் சீக்ரெட். 18 வயசுலேருந்து 25 வயசு இருக்க கடகராசிக்காரங்க, கண்டிப்பாக உங்களுடைய அறிவின் மூலமாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குடுப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வயசு பிள்ளைங்களும் நீங்க டியூஷன் எடுக்கிறது, இல்ல உங்க கூட இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுக்கறது, அதன் மூலமாக ஏன்னா சுயம் இயங்குதுன்ற போது மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மையப்படும். ஸோ அப்ப நெறையா அதன் மூலமாக லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் வந்து 20 வயதிலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்ஸ் பிசினஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் பண்றீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களோ, டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கீங்களோ, ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சிருக்கீங்களோ, அல்டிமேட்டா இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. இந்தான்னு தூக்கி குடுக்க போறாங்க. யாரெல்லாம் ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி தான். இதுவரைக்கும் இழுத்து மூடி லாக் பண்ணி சீல் வைக்க போற நிலைமைக்கு வந்தா கூட, அப்படி சீல ஓப்பன் பண்ணிட்டு வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க. ஸோ 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பட்ட பாடத்திலிருந்து ஒரு தெளிவு கிடைக்க போகுது. மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு எந்த கோயிலும் வேணாம், எந்த சாமியும் வேணாம். நானே என்ன பார்த்து போன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் மாறி கோயிலா சுத்த போறீங்க. ஸோ நெறைய கோவில்களுக்கு திருப்பணி செய்ய போறீங்க. எஸ்பெஷலி நெறைய பிள்ளையார் கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நீங்க சில விஷயங்கள் செய்து, உங்க தலைமையில அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குலதெய்வத்துடைய ஆசை அல்டிமேட்டா இருக்கு. 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. குழந்தைகள் மீதான ஒரு சந்தோஷம் மேலோங்க போகிறது. உங்க குழந்தைகள் நினைத்து நீங்க ஒரு பெருமை. குழந்தைகளுக்காக சில செலவுகள் செய்து, குழந்தைகள் படிப்புக்காக மேற்படிப்புக்கு சில விஷயங்கள் பண்றது, குழந்தைகளுக்காக சில உடைமைகள் வாங்குறது, குழந்தைகளுக்காக சில சொத்து வாங்குறதுன்ற மாரி உங்களுக்காக இல்லாம குழந்தைகளுக்காக பண்ண போறீங்க. காதல் இனிக்க போதுங்க. இதுவரைக்கும் இல்லாட்டி கூட இப்ப அப்படியே உங்க கைய புடிச்சுட்டு, "பாவம் நீ ரொம்ப கஷ்டம் தான் படுற போல" அப்படின்ற மாரி உங்க துணை அல்லது துணைவியார் உங்களை புரிந்து கொள்வதற்கான காலம் இத்தன நாள் என்கிட்டே இருந்தீங்களே ஒரு 2, 3 வருஷமா, இப்ப தான் வந்திருக்கு. ஜூன் மாசத்துலருந்து வேற லெவல்ல இருக்க போது. கோடு போட்ட டீ ஷர்ட் என்ன, வெல் பேண்ட் பேண்ட் என்னன்னு, "உனக்கா 40 வயசு இல்லையே" அப்படின்ற மாரி அழகாக போறீங்க. ஓகே. அழகாலும், அறிவாலும் இந்த தடவ வசீகரிக்க போகிறீங்க இந்த வயது ஒத்தவர்கள். 60 வயதை தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இதுவரைக்கும் இருந்த உடல் நிலையில் இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்க போகிறது. ஓகே. 5ஆம் இடம் வலுக்கறனால நெறைய பேருக்கு மந்திர உச்சாடனம் பலிக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க நெறைய மந்திரம் சொல்லியிருக்கலாம். ஆனா, இந்த தடவ நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் பலிக்க போகுது. அதனால தயவு செஞ்சு வாய திறந்து யாரையும் சாபம் குடுத்துறாதீங்க. 5ஆம் இடமே மந்திரம் தான். சரியா? இதெல்லாம் சீக்ரெட் உள்ள இருக்கு. அப்ப நெறைய பேருக்கு 60 வயது தாண்டி அது அந்த தசாபுத்தி எடுக்கும்போது, அந்த தசாநாதன் உட்கார்ந்திருக்க அமைப்பையும் வச்சு சொல்றேன். சூரியனோட சேரும்போது நெறைய பேருக்கு மந்திர பலித்தமா இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப கடகராசிக்காரங்க இந்த தடவ நான் ஏற்கனவே சொன்ன மாரி வாயில அமைதியா இருக்கணும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு அது நடந்துரும். அந்த மாரி இறையருள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்புங்க. ஆமா, திடீர்னு எனக்கு பவர் வந்துருச்சு. அப்படின்ற மாரி நீங்களே உங்களுக்கு இஎஸ்பி பவர் வந்துருச்சு அப்படின்ற மாரி உணரப் போறீங்க. ஏன்னா, பாக்கிய இடத்துல சனி உட்கார்ந்திருக்காரு. அந்த சனிக்கு இங்கிருந்து 9ஆம் பார்வைனா பாக்கிய பார்வைய குரு குடுக்க போறாரு அப்படின்றபோது, வேற லெவல். அந்த 1, 2லாம் இல்ல. அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் வந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி உள்ளுக்குள்ள இயங்க போது. நீங்க சமாளிச்சு உங்க கற்பனை வளத்தெல்லாம் இழுக்கி வச்சு, கரெக்ட்டா மையப்படுத்தி உங்களுடைய வாழ்வியலை செதுக்க ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால், இந்த தடவ நீங்க போடுற விதை, உங்களுடைய ஆயுள் முழுவதற்குமான விதையா இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாகத்தான் இனிதே மலர இந்த புத்தாண்டு காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ என்ன கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும்? எத பயன்படுத்தலாம்? கண்டிப்பா எல்லோ கலர் தான் பயன்படுத்துங்க. சூப்பரா இருக்க போது. அத தாண்டி ஐவரி கலர்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஐவரி கலர்லாம் யூஸ் பண்றது, இந்த கிரீம் கலர்லாம் யூஸ் பண்றது, லைட் ஷேட் ட்ரெஸ்லாம் போடுறதுல இந்த தடவ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய லக்ஸைன குடுக்கும். அதே மாரி நெறைய ப்ளூ பயன்படுத்துங்க. ப்ளூவா? ஆமா. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பயங்கரமான பாக்கியங்களை கொண்டு வந்து குடுப்பாரு. ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்றது கொஞ்சம் ப்ளூ கலர பயன்படுத்திட்டு போங்க. கொஞ்சம் டார்க் ப்ளூலாம் பயன்படுத்திட்டு போனீங்கன்னா, இந்த தடவ கடகராசிக்காரர்களுக்கு சக்சஸ் தான். அது போட்டாலே சக்சஸ் தான். கவலையே பட வேண்டாம். ஓகே. என்ன தெய்வத்தை நான் இந்த தடவ வழிபாடு செய்ய வேண்டும்? திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொண்டு வந்து குடுக்க தயாராக இருக்கிறது.
ஸோ மறக்காம திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வழிபாடும், கடகம் அப்படின்னாலே நீர்நிலை தாங்க. அந்த இடத்துல வந்து குரு உட்கார்ந்திருக்காரு அப்படின்றபோது, குருவாக அப்பனுக்கே பாடம் சொன்னது யார்? நம்ம முருகன் தான். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. லைஃப்ல திருப்புமுனை வந்துரும். கடகராசிக்காரங்க இந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்க போக வேண்டிய கோவில் திருவண்ணாமலையில ஒரு தடவ பௌர்ணமி கிரிவலமும், திருச்செந்தூரும் போயிட்டு வந்து பாருங்க. எண்ணி 28 நாளுக்குள்ள நீங்க நெனச்சது நடக்காட்டி என்கிட்ட போடுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கோவிலாக இந்த 2 கோவில் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. மறக்காம திருச்செந்தூருக்கும், திருவண்ணாமலைக்கும் போயிட்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எண்ணமெல்லாம் ஈடேறக்கூடிய தன்மையை வழங்க அந்த இடத்து தெய்வங்களும் தயாராக இருக்கிறார்கள். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கனவுகள் மூலமாக இருந்த தன்மையெல்லாம் மாறி காரிய வெற்றி கிடைக்க போது, கைமேல் பலனாக காசு வந்து குவிய போது, சூப்பரா இருக்க போது. ஆன்ம பலம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த புத்தாண்டில் இருந்து இனிதே மலர காத்திருக்கிறது.